ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே நைட்டு தான் பார்க்குறோம் விலாகு. பயங்கர மழை இங்கே எங்கள் ஏரியாலலாம் சரி மழை. புதுக்கோட்டை திருச்சியிலலாம் நல்ல மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு சாப்பிட்ற மூடே இல்லை. சரி பரவாயில்ல, ஏதாவது வெறும் வயிறாக படுக்கக்கூடாதுன்னு சரி சூடாக உப்புமா ரவை உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா செஞ்சாங்க. எத்தனை பேருக்கு ரவை உப்புமா பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரவை உப்புமானா ரொம்ப இஷ்டம். ரவை உப்புமா, ஜீனி, ரவை உப்புமா, தேங்காய் சட்னி, ரவை உப்புமா, சாம்பார் இது இருந்துச்சுன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில, அப்படியே பயங்கரமாக ஆவி பறக்கிற மாதிரி உப்புமா ரெடி ஆயாச்சு. அதை தான் நாங்கள் சாப்பிட்டு படுக்க போகிறோம். பாப்பா திடீர்னு எனக்கு எக் தோசை ஊற்றி கொடுங்கன்னு கேட்டால், சரி அவளுக்காக ஒரு எக் தோசை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் ஒரு எக் தோசை போட்டோம். உப்புமா எல்லாருக்கும் பிடிக்கும். பட் அவளுக்கு ஒரு எக் தோசைனா ரொம்ப பிடிக்கும். முழுசாக முட்டையை ஊற்றணும்னு நினச்சேன், ஆனால் அது அப்படியே சொதப்பிருச்சு. ஸோ எக் தோசை போட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு படுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.